जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनधीरा वनचारी यमुनधीरा वनचारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राधा दामोदर राधे जय राधा मधुसूदन राधे जय राधा मदन मोहन राधे निताय गौर हरि बोल जय हरि जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव श्रीला गुरुदेव गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्णा माता जी हरे कृष्णा। हरि बोल। हरे कृष्णा माता जी हरे कृष्णा प्रभु जी कृष्णा माता जी हरे कृष्णा प्रभु எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரி போல். எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பகவத்கீதா. माता जी ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரி போல். எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் தண்டவத் பிரணாம் பிரபுஜி. ஸ்லோகம் தெரியுதா எல்லாருக்கும்? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. இன்னைக்கு பகவத்கீதா 5வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். சாந்தி மாதாஜி மல்லீஸ்வரி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? हरे कृष्णा माता जी பண்ணலாம் माता जी हरे कृष्णा हरे कृष्णा. தேங்க்யூ மாதாஜி. பதம் 19 इहैव तैर्जितः सर्गो इहैव तैर्जितः सर्गो
इहैव तैर्जितः सर्गो इहैव दैर्जितः सर्गो येषां साम्ये स्थितं मनः 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 निर्दोषं हि समं ब्रह्म निर्दोषसिं हि समं ब्रह्म निर्दोषं हि समं ब्रह्म निर्दोषं हि समं ब्रह्म निर्दोषं हि समं ब्रह्म निर्दोषं हि समं ब्रह्म तस्माद् ब्रह्मणि स्थिताः तस्मात् ब्रह्मणि ते स्थितः तस्माद् ब्राह्मणि ते स्थिताः तस्मात् ब्रह्मणि ते स्थितः तस्माद् ब्राह्मणि ते स्थिताः तस्मात् ब्रह्मणि ते स्थिताः इहैव तैर्जितः सर्गो इहैव तैर्जितः सर्गो येषां साम्ये स्थितं मनः येषां साम्ये स्थितं मनः निर्दोषं हि समं ब्रह्म निर्दोषं हि समं ब्रह्म तस्माद् ब्राह्मणि ते स्थिताः तस्मात् ब्रह्मणि ते स्थितः हरि बोल हरे कृष्णा सुगुणा माताजी வாசிக்கிறீங்களா हरे कृष्णा माताजी हरे कृष्णा माताजी எனக்கு நெட்வொர்க் கிடைக்கல லேட் ஆயிடுச்சு மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி சாரி மாதாஜி हरे कृष्णा रेणुका माताजी கேக்குது மாताजी हरे बोल பதம் 19 இன்னைக்கு கரண்ட் सर्गो येषां साम्ये स्थितिं तं मनः निर्दोषं हि समं ब्रह्म तस्मात् ब्रह्मणि ते स्थितः थैंक यू माताजी हरि बोल हरे कृष्णा थैंक यू हरे कृष्णा हरे कृष्णा माताजी हरे कृष्णा हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மங்களாச்சரணம் பண்ணிக்கலாம் ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः नमो ओम विष्णुपादाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा நம்ம இன்னைக்கு 5.19th ஸ்லோகா வந்து பாக்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து 5.18ல வந்து நமக்கு நேற்று மாதாஜி எடுத்திருந்தாங்க. வித்யா வினய சம்பன்னி பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சிவபாகேஷ பண்டிதா சமதர்ஷினக. ஒரு பண்டிதன் கற்றறிந்த ஒரு பண்டிதன் எப்படி வந்து எல்லாரையுமே வந்து சமநிலையோட பாக்குறாங்க, எல்லாருக்குள்ளாரையும் ஆத்மா இருக்காங்க, பாடி கான்சியஸ்ல இருந்து டிஃபார் பண்ணாம அவங்களோட ஆத்மாவை வந்து ஆத்மாக்குள்ள பரமாத்மாவை ஒரு பண்டிதரால மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மாதாஜி எடுத்திருந்தாங்க 18th ஸ்லோகால. இன்னைக்கு 19th ஸ்லோகால நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து அந்த பண்டிதர் வந்து எப்படி பண்டிதர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும், எப்படி நம்மளுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். யார் பண்டிதர், பண்டிதர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம், அவங்களுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணலாம், எப்படி வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மொழிபெயர்ப்பு யாராவது படிக்க முடியுமா? படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மனதை நிலைநிறுத்தியவர்கள் பிறப்பு இறப்பின்
நீதிகளை ஏற்கனவே வென்றுவிட்டனர். பிரம்மனை போன்ற தோஷமற்ற இருப்பதால் அவர்கள் ஏற்கனவே பிரம்மனின் நிலை பெற்றவர்கள். ஹரே சமதேவி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மொழிபெயர்ப்பு பை ஸ்ரீல பிரபாத் ஜெய். ஹரே கிருஷ்ணா. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒருமையிலும் சமத்துவத்திலும் மனதை நிலைநிறுத்தியவர்கள் அப்படின்றாங்க. சோ எடுத்த உடனே இதுல ஒருமை சமத்துவம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுல மனதை நிலைநிறுத்தியவர்கள் பிறப்பு இறப்பின் நியதிகளை ஏற்கனவே வென்றுவிட்டனர். சோ அப்போ நம்மளுடைய மனதை ஒருமைப்படுத்தணும், ஒரே நிலையில வச்சிருக்கணும். ஒருமை அப்படின்றது இந்த இடத்துல மனசை ஒரே இடத்துல ஒரே நிலையில கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது தான் சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிறப்பு இந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா பிறப்பு இறப்பின் நியதிகளை ஏற்கனவே வென்றுவிட்டனர். அப்படி நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரே நிலையில இருந்தது அப்படின்னா நம்மளுடைய நம்மள அந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சைக்கிள்ல இருந்து நம்ம வெளில வந்துருவோம் அப்படின்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவங்க பிரம்மனை போன்றே தோஷமற்று இருப்பதால் அவர்கள் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவர்கள். சோ யார் ஒருத்தவங்களால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ, எந்த உயிர்வாழி, பிரம்மன் அப்படின்றது உயிர்வாழி, எந்த ஆத்மாவால மனச கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவர்கள். அவங்களால அந்த உயர்ந்த பிரம்மனான பரபிரம்மனை எந்தவித தோஷமும் இல்லாம அணுக முடியும். அவங்களுடைய அந்த பரபிரம்மன் பகவானுடைய இருப்பிடத்துக்கு அவங்களால போக முடியும். யார் ஒருத்தவங்க மனத ஒரு நிலையில வச்சிருக்காங்க, துவந்தத்திலிருந்து யார் ஒருத்தரால விடுபட முடியுது. அப்ப ஒருமை அப்படின்றது வந்தது அப்படின்னா இருமை வரும். ஒருமை இருமை. ஒருமைனா மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப இருமைனா என்ன அப்படின்னா துவந்தத்திலிருந்து வெளில வரணும். துவந்தம் அப்படின்றது பிறப்பு இறப்பு எல்லாமே, வெற்றி தோல்வி, அதுக்கப்புறமா இரவு பகல், குளிர் வெப்பம். சோ இது எல்லாத்துலயுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அத இப்ப நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரி பாகுபாடு பார்க்க கூடாது. சோ இப்ப யார் ஒருத்தரால இந்த இருமையிலேருந்து வெளில வர முடியுதோ அவங்களால மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றது மூலமா அவங்க அந்த உயர்ந்த பிரம்மன் நிலைக்கு, பரம பிரம்மன் நிலைக்கு போய் சேர முடியும். பரபிரம்மத்தை அடைய முடியும். பரபிரம்மன் அப்படின்றது பகவான், பிரம்மன் அப்படின்றது உயிர்வாழி. அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா அவங்க அந்த பிரம்மனானவங்க தன்னை உணரணும், பிரம்மன் நிலையில நிலை பெறணும் அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க. பிரம்மன் நிலையில நிலை பெறணும் அப்படின்னா அப்ப அந்த பிரம்மன் நிலை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தன்னை உணர்வது, செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை உணர்வது அப்படின்றது என்ன? தன்னை உணரணும் அப்படின்றது என்ன மாதாஜி? யாராவது சொல்றீங்களா? தன்னை உணர்வது, தன்னை உணர்ந்துட்டோம் அப்படின்னா பிரம்மன் நிலைக்கு பகவான் பரமாத்மா ஆத்மா. நம்ம இந்த உடல் இல்ல, நம்ம இந்த உடல் இல்ல, ஆத்மா அப்படின்றத நம்ம உணர்றது. சோ அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரம்ம நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்றது அர்த்தம். சோ அப்ப நம்மளால எல்லாரையுமே பாக்குறவங்க எல்லாரையுமே அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நம்மளால பார்க்க முடியுதா? நம்ம அந்த மாதிரி ஆயிடுறோமா? பாடி கான்சியஸ்ல இல்லாம ஆத்மா கான்சியஸ்ல நம்மளால இருக்க முடியுதா? இப்ப நமக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்ற போது அவங்க கிட்ட நம்ம ஆத்மாவை பாக்குறோமா அப்படின்றது பாத்தீங்கன்னா கிடையாது. சோ இது எல்லாமே அந்த இருமையிலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம இருமையிலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னா செல்ஃப் ரியலைஸ்டு ஆயிட்டோம், செல்ஃப் ரியலைஸ்டு சோல் ஆயிட்டோம். ஆனா இப்போ நம்ம பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிலையை நம்ம இன்னும் அடையல. சோ அத யாரெல்லாம் ஆல்ரெடி அடைஞ்சிருக்காங்களோ, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் தேர்ந்து நம்ம ஆன்மீக குரு ஆச்சாரியாஸ் அவங்கள ஃபாலோ பண்றது மூலமா அவங்க சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம பக்தியில வரும்போது, பகவானுக்கு சேவை பண்ணும்போது, சர்வீஸ் பண்ணும்போது நம்ம அந்த நிலைய அடையலாம். எல்லாருக்குள்ளரையும் பரமாத்மா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்ம உணரலாம். யார்கிட்டயும் நம்ம பேதம் பார்க்க மாட்டோம். இப்ப நம்ம ஒரு விஷயத்துல சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப குதிப்போன்றதை விட நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே சமயத்துல நமக்கு ஏதாவது ஒரு துக்கம் வந்ததுன்னா நம்மளால அதை தாங்க முடியாது. சோ அப்ப அந்த இடத்துல நம்ம ரொம்ப நொந்து போய் உட்காந்துருவோம். சில டைம் நம்ம பகவானையும் கோச்சுப்போம், திட்டுவோம். சோ இந்த மாதிரி எல்லாம். அப்போ ரெண்டு இடத்துலயுமே நம்ம ஈக்குவலா நடந்துக்கணும், சமநிலையில நடந்துக்கணும்.
வெற்றியும் தோல்வியும் ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க இந்த இடத்துல. சோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து தன்னை உணர்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல வந்து இதுக்கான ஸ்லோகா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தீய சீதோஷன சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யா ஸ்தாம் திதிக்ஷ்வ ஸ்வபாரத. அப்ப பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுகமோ துக்கமோ மாறி மாறிதான் இந்த உடம்புக்கு வரும். எப்படி குளிரும் வெப்பமும் அந்த சீசன் டைம்ல மாறி மாறி வருது. அப்ப கொஞ்சம் டைம் வந்துட்டு ஜனவரில இருந்து பிப்ரவரி இல்லாட்டா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரில இருந்து ஒரு சீசன் இருக்கும். அதுக்கப்புறம் கோடை காலம் வரும். சோ இந்த மாதிரி எப்படி சீசன் வந்து அது தன்னைத்தானே மாத்திக்குது, சீசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி ஒரு மனுஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா பிறவிகளுக்குமே நம்ம வந்துட்டு எல்லா நேரத்திலுமே ஒரு ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியாது. சோ அப்ப சந்தோஷமா இருந்தா இன்னொரு டைம்ல துக்கமா இருப்போம், ஒரு டைம் பீரியட்ல துக்கமா இருந்தா இன்னொரு டைம் பீரியட்ல சந்தோஷமா இருப்போம். அப்ப சுகமும் துக்கமும் மாறி மாறிதான் வரும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம சமநிலையில நடக்கணும்னு சொல்லிட்டு பொறுத்துக்கோள் தாம் திதிக்ஷ்வ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த இடத்துல சொல்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ புரிஞ்சுட்டு இருக்கிறது மூலமா நம்ம துவந்தத்திலேருந்து இருமையிலேருந்து விருப்பு வெறுப்பு, பகல் இரவு, வெற்றி தோல்வி இதுல இருந்து நம்ம வெளியில வந்து நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்துவோம். அப்படி பண்ணும்போது பகவானுடைய லோகத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகால சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு ஸ்டோரிஸ் பார்க்கலாம். அப்ப அந்த ஸ்டோரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது பிரகலாத் மகாராஜா அவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுக்குறாங்க. மாலையில இருந்து உருட்டி விடுறாங்க, நெருப்பை வச்சு எரிய வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த வீசுற காத்துல புயல்ல அப்புறம் யானையை விட்டு மிதிக்க வைக்கிறாங்க, பாம்பை விட்டு விஷம் கொத்த வைக்கிறாங்க, பால்ல விஷம் கொடுக்குறாங்க, எவ்வளவோ விஷயங்கள் பண்றாங்க. ஆனா பிரகலாத் எப்படி இருந்தாரு, அவருடைய மனசை எங்க கண்ட்ரோல் பண்ணாரு, பகவான் மேல கண்ட்ரோல் பண்ணாரு. சோ அப்படி கண்ட்ரோல் பண்றது மூலமா அவருக்கு வந்து பகவானே வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணாரு. அவங்க அப்பா வந்துட்டு வதம் பண்ண வரும்போது இரண்யகசிப்பு வந்து பகவானே நரசிம்மர் ரூபத்துல வந்து வதம் பண்ணார். அப்ப பிரகலாத் மாதிரி நம்ம பிரகலாத் மாதிரி இந்த மாதிரி ஆச்சாரியார்களோ இல்லாட்டா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு சோலோ அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப பிரகலாத் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி அவருடைய மைண்ட எந்த சூழ்நிலையிலையும் ஒரே மாதிரி கண்ட்ரோல்டா வச்சிருந்தாரு பகவான் மேலேயே. அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன உணர்ந்தாரு அப்படின்னா, ஆத்மாவுக்கு வந்து அழிவு கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அந்த ஆத்மாவை கொல்ல முடியாது, நீரால நினைக்க முடியாது. இது வந்து ஒரு இன்னொரு ஸ்லோகால நமக்கு சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஆல்ரெடி 2.23 ஸ்லோகால இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ந சைனம் கிளேத்தையன் தியாபோ ந சோஷயதி மாருதக. அப்போ ஒரு ஆத்மாவை நீர்ல நினைக்க முடியாது, நெருப்பால அழிக்க முடியாது, காற்றுல உலர்த்த முடியாது, ஆயுதத்தால துண்டு துண்டா வெட்ட முடியாது. இது நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஸ்லோகம் நானே தான் எடுத்திருந்தேன். சோ அப்ப பிரகலாத் மகாராஜாவை வந்து இதுல எதையுமே பண்ண முடியல. இதுல யூஸ் பண்ற விஷயத்துல நீரு, நெருப்பு, காற்று, அதுக்கப்புறம் ஆயுதம், இதை யூஸ் பண்ணி எதையுமே அவரால் பண்ண முடியல. அவங்க பிரகலாத்தை வந்து கொல்லவே முடியல அவரை. ஏன்னா அவர் வந்துட்டு செல்ஃப் ரியலைஸ்டு சோல். அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படியே மீறி பண்ணா கூட பகவான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு, அதையும் மீறி என்னுடைய பாடி அழியிற ஒரு இது அந்த நிலை வரும்போது பகவானுடைய இதனால நான் வந்து அதையும் ஏத்துக்கிறேன். என்னை அழிச்சா கூட பரவாயில்ல, ஏன் ஆத்மாக்கு அழிவு கிடையாது, நான் பகவானோட இருப்பிடத்துக்கு தான் நான் போவேன், நீங்க எவ்வளவு வேணும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசை வந்து ஒரே நிலையில வச்சிருந்தாரு. சோ அப்ப அவர் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காருன்றத நம்ம அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பரத மகாராஜா ஸ்டோரி உங்களுக்கு ஆல்ரெடி, இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ அப்ப பரத குலத்தை ஆன்றதுனால பரத மகாராஜான்னு அவருக்கு வந்து பேர் வந்தது. சோ அவர் வந்து எப்படி வந்து அவருடைய லைஃப் பீரியட்ல ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வேத ஞானத்தெல்லாம் அறிஞ்சிருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வரும்போது வனவாசம் போயிட்டார். வனப்பிரஸ்தா நிலையில வனவாசம் போயிட்டார். அவர் வந்து சத்திரிய தர்மத்தை பண்ணதுக்கு அப்புறம் வனவாசம் எடுத்துட்டார். அப்படி வனவாசத்துக்கு போய் அவர் என்ன அங்க பண்ணாருன்னா, காட்டுல இமயமலையில போயிட்டு அங்க மலை அடிவாரத்துல தியானம் பண்ண ஆரம்பிச்சார் பகவானை நோக்கி. அப்ப அங்க காட்டுல என்ன கிடைக்குதோ அந்த பழங்கள் கிழங்குகளை வச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணி எந்நேரமும் பகவானுடைய சிந்தனையிலேயே அவர் இருந்தார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காட்டுல தானே மலை அடிவாரம்னா காடு எல்லாமே சேர்ந்ததுதான். சோ அப்ப அந்த காட்டுல வந்து ஒரு சிங்கம் வருது,
ஒரு மானை வந்து துரத்திட்டே வருது. அந்த மான் வந்து அதோடைய குட்டியை வந்து வயித்துல வச்சிருக்கு. சோ அப்ப அதை துரத்திட்டு வந்து அதை வந்து சாப்பிடுறதுக்கு வருது. அப்ப வந்து அது பயந்து அந்த மலை குகைக்குள்ளற இவர் இருக்கிற இடத்துல வந்து அதோடைய குழந்தைய அது குட்டிய போட்டுட்டு அது வந்து இறந்து போயிடுது. அப்ப இவர் பாக்குறாரு, இவருடைய தியானம் முடிஞ்சு அவர் பார்க்கும்போது அந்த குட்டி மான் வந்து அம்மா இல்லாம பாக்குறத கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு அவர் எல்லாத்தையுமே திறந்துட்டு வந்தாரு, டிட்டாச்மெண்டோட வந்தாரு அவர். ஆனா இப்ப இங்க வந்து என்ன பாக்குறாரு, மான் மேல பரிதாபப்பட்டு அவர் வந்து மான் மேல அட்டாச் ஆறாரு. அந்த இடத்துல பரிதாபப்படுறது ஓகே, பட் அது மேல மான் மேல அட்டாச் ஆயிடுறாரு. அட்டாச் ஆகி அவர் அந்த பிறந்த மான் அம்மா இல்லாம கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த மானை தூக்கி வளர்த்து அவர் வந்து மெடிடேட் பண்ணும்போது போகும்போது வரும்போது எல்லா டைமும் அந்த மான் பின்னாடி மானை வந்து கூட்டிகிட்டே போவார். ஏன் அப்படின்னா அவர் வந்து மானை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல மானுக்கு சாப்பாடு கொடுத்து அது விளையாட விட்டு சோ அது பின்னாடி போயிட்டாரு. அப்ப வந்து இவருடைய தியானம் வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. பகவான எந்நேரமும் தியானிச்ச அவருடைய தியானமே அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகி மான்னால இல்ல, மான் மேல வச்சிருந்த இவருடைய அட்டாச்மெண்ட்னால அந்த பற்றுதல்னால டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. டிஸ்டர்ப் ஆகி எந்நேரமும் என்ன பண்றாரு, மானை தனியா விட்டு வந்திருக்கோமே, அப்ப மானை வந்து புலியோ சிங்கமோ அடிச்சிருமோ, மத்த விலங்குகளோ அடிச்சிருமோ கொன்றுமோ, இப்ப மான் சாப்பிட்டுச்சா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மான் மேலேயே அவருடைய சிந்தனை மாறுது. பகவான்கிட்ட அவருடைய சிந்தனை மான் கிட்ட போயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜ்ல அந்த மான் வந்து வளர வளர ஒரு ஸ்டேஜ்ல மான் இவரை விட்டு போயிடுது. இவர் வந்து மானை காணோம்னு தேடிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏதாவது வந்து கொண்டிருக்குமோ அப்படின்ற சிந்தனை எல்லாம் அவருக்கு இருக்கு, பயப்படுறாரு. இப்படியே இருந்து அவர் ஒரு ஸ்டேஜ்ல இறக்குற தருவாய் வந்துருச்சு. இறக்குற தருவாயில என்ன ஆகுது அப்படின்னா மானை நினைச்சிட்டே இருக்கிறாரு. அந்த மான் வந்து அந்த டைம்ல வருது, அவர் கண் முன்னாடி தோன்றுனோன்னு அந்த மானை பார்த்துக்கிட்டே உயிர் விடுறாரு. அடுத்த பிறவியில அவரு மானா பிறக்கிறாரு. சோ அப்ப அதுக்கு நம்ம பகவத்கீதையில இருந்து ஸ்லோகா கோட் பண்ணியிருக்காங்க 8.6ல எம் வாபி ஸ்மரன் பாவம் தைஜத் அந்தே கலைவரம் தம் தம் ஏவைத்தி கௌந்தேய சதாதத் பாவ பாவிதக. நம்ம எதை நினைச்சு நம்ம உயிரை விட்டுறோமோ, நமக்கு இறக்கும் தருவாயில எதை நினைச்சு நம்ம உயிரை விட்டுறோமோ அதாவே பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில 8.6 ஸ்லோகால சொல்லியிருக்காங்க. அப்ப பரத மகாராஜா என்ன பண்ணாரு, அவர் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு பகவான் ஸ்மரன்ல இருக்கணும்ன்றதுக்காக குகைக்குள்ளர மலையடிவாரத்துல ஃபுட் எல்லாம் திறந்து எல்லாத்தையுமே முற்றிலும் திறந்து டிட்டாச் ஆகி மெட்டீரியல் லைஃப்ல இருந்து ஃபுல்லா டிட்டாச் ஆயிட்டாரு. எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து பகவான் ஸ்மரன்ல இருக்கணும்னு வந்தவர் மான் மேல வச்சிருந்த அட்டாச்மெண்ட்னால அவருடைய இறக்கும் தருவாயில மானை பாக்குறாரு. அடுத்த பிறவில மானா பிறக்கிறாரு. சோ அப்படி மானா பிறந்து அவர் அந்த லைஃப லீட் பண்றாரு. அந்த ஜென்மத்தை அவர் கழிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனோன்னு அந்த மானுக்கு ஒரு ஞானோதயம் வருது. ஏன் அப்படின்னா அவர் முந்தைய ஜென்மத்துல பரத மகாராஜாவா இருந்தப்ப பகவான தியானிச்சிருக்காரு, மனதளவுல நல்லா தியானிச்சிருக்காரு. அதனால பகவான் வந்து அந்த ஞாபகத்தை மான் பிறவியை எடுக்கும்போது பரத மகாராஜாக்கு கொடுக்கிறார். மானா இருக்கும்போது அப்ப அவர் ஞாபகப்படுத்தி பாக்குறாரு, நம்ம போன முற்பிறவியில நம்ம எப்படி இருந்தோம், இந்த பிறவியில இப்படி மானா பிறந்து நம்ம இருக்கிறோமே அப்படின்ற அவர் அந்த தெய்வீக அந்த அனுபவம் நாலேஜ் எல்லாமே அவருக்கு அந்த உணர்வு அந்த ஞாபகம் எல்லாமே பகவான் கொடுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துலயும் பகவான் தான் அந்த இடத்துல கொடுக்கிறாரு. பகவத்கீதையில 15.15ல பகவான் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்க ஞாபக மறதி, ஞானம், அதுக்கப்புறம் ஞாபகம் மறதி நாலேஜ், இது எல்லாமே நானே தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பகவான் வந்து அந்த இடத்துல சொல்றாரு, உறுதிப்படுத்துறாரு. 15.15 ஸ்லோகால நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ இவர் முந்தைய பிறவியில இருந்ததை மறந்துட்டு மானா பிறவி எடுத்துட்டாரு. இப்ப மானுடைய உடம்பு எடுத்து அவருடைய இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு, கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த ஞாபகம் வருது, மானா இருக்கும்போது ஞாபகத்தை திருப்பி எடுத்துட்டு வராரு. அந்த ஞாபகத்தை பகவானே கொடுக்கிறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் ஆசிரமத்தை தேடி அந்த மான் வந்து ஓடுது. அந்த ஆசிரமத்துல ரிஷிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அந்த இடத்த நோக்கி இந்த மான் ஓடுது. மான் போயிட்டு அந்த ஆசிரமத்துல ரிஷிகள் சொல்லக்கூடிய வேத மந்திரத்தை பாகவதம் படிக்கிறதெல்லாம் இந்த மான் வந்து கேட்டு அதோடைய ஸ்மரன் வந்து மாறி அதோட மானுடைய பர்த் அந்த ஜென்மம் முடிஞ்சு அடுத்த பிறவியில வரும்போது, ஏன்னா பகவான் ஸ்மரன்லயே இருந்துட்டு இப்ப இந்த மான், அப்ப அடுத்த பிறவி வரும்போது ஜடபரதரா அவர் பிறவி எடுக்கிறார். சோ இப்ப இந்த பிறவியில பாத்தீங்கன்னா ஜடபரதர், ஜட அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் வந்து கலங்காதவர். அப்போ பாடி கான்சியஸ்ல இல்லாம ஜடபரதரா இருக்கும்போது ஆத்மா பிளாட்ஃபார்ம்ல இப்ப வந்துட்டாரு. அப்படி வரும்போது
என்ன பண்றாரு அப்படின்னா, கொள்ளைக்காரங்க வந்து சில பேர் வர்றாங்க. வந்து நரபலி வந்து குடுக்கறது வந்து கொள்ளைக்காரங்களுக்கு வழக்கம். காளி தேவிக்கு வந்து நரபலி கொடுப்பாங்க. சோ அப்படி கொள்ளைக்காரங்க நரபலி கொடுக்கும்போது அந்த நரபலி கொடுக்கக்கூடிய ஆள் வந்து தப்பி ஓடிடுறாரு காட்டுக்குள்ளார. சோ அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரத மகாராஜாவை இவங்க தேடி பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பரத மகாராஜா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பிராமண குடும்பத்துல இந்த தடவை பிறவி எடுக்கிறாரு. பிறவி எடுத்து அவருக்கு அந்த ஸ்மரன், அந்த ஞாபகத்தை வந்து பகவான் கொடுத்திருக்கிறாரு. சோ இப்ப நம்ம ஒரு இந்த லைஃப் நம்ம இந்த கொஞ்சம் ஆன்மீகத்துல வளர்த்துட்டு நம்ம கொஞ்சம் டிவோஷனல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம உயிரை விடும்போது திருப்பி நம்ம மறுபிறவி இருந்து அதை எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் வந்து அந்த இடத்துல இருந்து அகெயின்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த ஆன்மீகம் வந்து அடுத்த லெவலுக்கு போய் நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம், நம்ம எல்லா டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், டாக்டரோ இன்ஜினியரோ முடிச்சிருக்கோம் அப்படின்னா சோ அடுத்த ஜென்மம் வரும்போது அகெயின் நம்ம எல்கேஜி யூகேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா ஆன்மீக அறிவு அப்படி இல்ல, நம்ம பண்ற பக்தி அப்படி கிடையாது. எந்த இடத்துல விட்டோமோ அதே இடத்துல இருந்து தொடரும். அப்ப என்ன பண்றாருன்னா ஜடபரதரா நம்ம அவரை வந்து பிறவி எடுத்திருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா, மியூட் பண்ணிக்கோங்க. சோ ஜடபரதரா பிறவி எடுத்து அவரு இப்ப அந்த ஆன்மீக ஞானம் இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, ஆன்மீக ஞானத்தை கொடுத்து அந்த பாதையில போயிட்டு இருக்கிறாரு. சோ அப்ப அந்த இடத்துல கொள்ளைக்காரர்கள் வந்து கொள்ளையடிக்க வரும்போது நரபலி கொடுக்க வரும்போது யாரு வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னா காளி தேவியே வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்க. அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் வந்து காளி தேவியை வந்து கொடுத்து அவரை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி அதே இடத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த பாடி கான்சியஸ்ல இல்ல இவர் ஆக்சுவலா ஜடபரதரா. சோ ஜடத்து மேல அந்த மெட்டீரியலிஸ்டிக்கா அவருடைய நாட்டம் வந்து மெட்டீரியல் லைஃபுக்குள்ளரே இல்ல. பிராமண குடும்பத்துல பிறந்து வளர்றாரு, நிறைய சகோதரர்களோட இருக்கிறாரு. பாத்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு லைஃப் எடுத்து லீட் பண்ணல. அவரை வந்து தன்னைத்தானே எப்படி காமிச்சுக்கிறாருன்னா ஒரு மெட்டீரியல் லைஃப்ல இருந்து விடுபட்டவரா ஒரு பைத்தியக்கார நிலையாதான் அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவரை பாக்குறாங்க. சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா காளிதேவி ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பாதையில அந்த ஃபாரஸ்ட்ல அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது இப்ப அந்த வழியா ஒரு மன்னர் வராரு, ரகுகுணர் அப்படின்ற ஒரு மன்னர் வராரு. அவர் பாத்தீங்கன்னா அவரோட பல்லக்க வந்து தூக்கிட்டு வராங்க 4 பேர். மன்னர்னா அவர் பல்லக்குல வருவார் இல்லையா. சோ அது அந்த இடத்துல ஒரு பல்லக்க தூக்க ஒரு ஆள் தேவைப்படுன்றது போது இப்ப இவர் ஜடபரதரை அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து இவர் அழைக்கிறாங்க, வந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவரும் வந்து அந்த பல்லத்துக்க தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போகும்போது பல்லக்கு 4 சைடு தூக்கும் போது 4 பேருமே ஒரு ஈக்குவலண்டா நடந்தாதான் கரெக்டா அந்த பல்லக்கு போகும், எந்தவித ஷேக்கும் இல்லாம. சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பரதர் வந்து ஒரு சைடு சாஞ்சு போறாரு, பாதையை வந்து மாறி மாறி கொஞ்சம் போறாரு. ஏன் அப்படின்னா அந்த வழிபாதையில எறும்பு வந்து இருக்கான். சோ அந்த எறும்பு வந்து மிதிச்சிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் பாதை வந்து காலை வந்து மாறி மாறி வைக்கிறாரு. அப்படி மாறி மாறி வைக்கும்போது அந்த பல்லக்கு வந்து ஆடுது, ஷேக் ஆகுது. அப்ப வந்து கிங் வந்து திட்டுறாரு, ஏன் இந்த மாதிரி சரியா பார்த்து போக மாட்டீங்களான்னு. அந்த இடத்துல அவர் வந்து சொல்றாரு, பரத மகாராஜா வந்து அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு, எறும்பு வந்து இந்த இடத்துல இருக்கு. சோ எறும்பை நம்ம மிதிச்சுட்டோம் அப்படின்னா எறும்பு கொன்னுட்டோம், என்னால எறும்பு கொல்லப்படக்கூடாது. அப்படி கொன்னுட்டோம் அப்படின்னா அந்த எறும்பு அதோடைய கர்மத்தை அந்த பாடி எடுத்து அனுபவிக்குது. இப்ப நான் போய் அந்த எறும்பை மிதிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னா திருப்பி அதோட கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு அகைன் அது அந்த பாடியவே சேமா எடுக்கும், திருப்பி எறும்பு பாடி எடுத்து மீண்டும் வரும். அப்ப திருப்பி அதோட கர்மத்தை அனுபவிக்கணும். சோ அது என்னால ஒரு உயிர் கொல்ல வேணாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த எறும்புக்குள்ளர அவர் ஆத்மாவை பார்த்தார். சோ அப்ப அவர் மனசை கண்ட்ரோல் பண்ணி எப்படி அடுத்தடுத்த பிறவியில ஜடபரதரா வராரு, மனசை கண்ட்ரோல் பண்ணாதனால எப்படி மானா பிறவி எடுத்தாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல கிங் கிட்ட சொல்றாரு, கிங்குக்கு புரிஞ்சிருச்சு, கிங்குக்கு ஆல்ரெடி ஆன்மீக ஞானம் இருந்ததுனால ஜடபரதரை பாக்குறாரு, நீ ஏனோ வித்தியாசமா இருக்கியே, உன்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியல, ஆள் உடம்பும் நல்லா கட்டுக்கோப்பா வச்சிருக்கிற, நீ வந்து இந்த மாதிரி இது பண்ணவும் அவருடைய முந்தினைய ஜென்மத்தெல்லாம் சொல்றாரு, நான் வந்து பரதரா இருந்தேன், அதுக்கப்புறம் மானா பிறவி எடுத்தேன், அகைன் நான் இப்ப ஜடபரதரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக ஞானத்தை சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அழகான விஷயங்கள் வந்து இங்க புரிய வைக்கிறாரு. எப்படி வந்து பர்த் அண்ட் டெத் சைக்கிள் இருந்து எப்படி வெளியில வரணும், எப்படி வந்து ஒரு ஆத்மா ஒரு பகவத் பக்தன் அந்த பக்த சங்கத்தோட அசோசியேஷனோட இருக்கும் போது அவங்களுடைய கருணை பெற்று நம்ம உயர்லோகத்துக்கு போக முடியும். நிறைய விஷயங்களை அந்த இடத்துல ஷேர் பண்றாரு. சோ எப்படி ஒரு விளக்குக்கு எண்ணெய் ஊத்தி எப்படி அந்த விளக்கு பிரகாசமா எரியுது, அந்த மாதிரி நம்ம மைண்டுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் கொடுத்து அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மூலமா நம்ம பேக் டு காட் போகணும். எப்படி விளக்கு பிரகாசமா எரியுதோ அந்த மாதிரி நம்மளுடைய மனசுக்கு
ஆன்மீக ஞானத்தை கொடுத்து பகவான் நோக்கி நம்ம போறதுக்கான அந்த வழியை வந்து அதுதான் அந்த பிரைட்னஸ் சொல்றாங்க. சோ அந்த வழியை வந்து காமிக்கணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ இப்ப இந்த கிங் வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இந்த ஜென்மத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம இருக்கணும், நீங்க கொஞ்சம் உபதேசங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் அவர் சொல்றாரு. சோ பகவத் பக்தன் அந்த சங்கத்துல இருக்கணும், அந்த உயர்நிலை அதிகாரி உத்தம அதிகாரி நமக்கு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம மெர்சியா கருணையை வாங்கணும், வாங்கி நம்ம ஜென்மத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த இந்த இடத்துல அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவருடைய பூர்வ ஜென்ம கதைகள் எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. சோ இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பாடியை எடுத்திருக்கோம். சோ இந்த பாடியை வந்து மெட்டீரியல் வேர்ல்டு இப்ப பௌதீகத்திலேருந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு நம்ம அந்த பாடியை கூட்டிட்டு போகணும். சோ அப்ப எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு போட் மூலமா எப்படி ஒரு ஆற கடக்குறோம், ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போகணும். அப்ப ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு படகு மூலமா நம்ம டிராவல் பண்ணலாம். படகுல யார் இருப்பா? படகோட்டி யாராவது இருப்பாங்க, வழிகாட்டுறதுக்கு படகோட்டி இருப்பாங்க. நமக்கு படகு ஓட்ட தெரியாது, படகோட்டி இருப்பாங்க. சோ அதே மாதிரி படகோட்டி படகு மூலமா, படகு படகோட்டி இந்த ரெண்டு விஷயம் மூலமா ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு நம்ம போய் சேர்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம உடம்பு இந்த ஹியூமன் பாடி கிடைக்கிறதே அரிது. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு. ஹியூமன் பாடி கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயம். அந்த ஹியூமன் பாடி மனுஷ உடம்பை எடுத்திருக்க நம்ம படகோட்டி யாரு அப்படின்னா ஆன்மீக குரு, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். நமக்கு ஆன்மீகத்துல பாதையில பகவான வழிகாட்டுறதுக்கான நிறைய உபதேசங்கள் அவங்கதான் கொடுக்க முடியும். எப்படி நம்ம ஸ்கூல்ல போய் டீச்சர் மூலமா கத்துக்கிறோம் மெட்டீரியலிஸ்டிக்கா, குழந்தையில இருந்து ஆபீஸ் போய் எப்படி ஒரு பாஸுக்கு கீழே வேலை பார்த்து நம்ம கத்துக்கிறோம், மேனுவல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம லீட் பண்றோம். அதே மாதிரி ஆன்மீகத்துல நம்ம பகவான் நோக்கி போகணும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட ஹெல்ப்னாலதான் நம்ம போக முடியும். அவங்களுடைய கருணை நமக்கு வேணும். அப்ப அந்த படகோட்டி அப்படின்றவங்க இங்க ஆன்மீக குரு, தெய்வீக நாலேஜ கொடுக்கக்கூடிய, ஆன்மீக அறிவை கொடுக்கக்கூடிய நம்ம குரு. அந்த குரு மூலமா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு பௌதீகத்துல இருந்து நம்ம பகவான் இருக்கிற லோகத்துக்கு நம்ம போய் சேரணும். எப்படி ஒரு அதுக்கு வந்து நம்ம பாடி கொடுத்துருக்காங்க, ஹியூமன் பாடியை நம்ம இந்த தடவை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை ஹியூமன் பாடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதே மனுஷ பிறவி கிடைக்குமான்னா கஷ்டம்தான். நம்ம எவ்வளவு கர்மங்கள் சேர்த்து வச்சிருக்கோமோ அந்த கர்மத்துக்கு ஏத்தாப்புலதான் நமக்கு உடம்பு கிடைக்கும். அப்ப இந்த கிடைச்சிருக்க அந்த ஹியூமன் பாடியை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு படகுட்டி மூலமா எப்படி போறோமோ, படகுன்றது இங்க ஹியூமன் பாடி, மனுஷ உடம்ப நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்ற அந்த படகோட்டி மூலமா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு ஒரு கரையில இருந்து இன்னொரு கரை, சோ மெட்டீரியல் வேர்ல்டுல இருந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு நம்ம போறதுக்கு அவங்கதான் வழிகாட்டுவாங்க. சோ பக்த சங்கத்துல இருக்கணும். அதே மாதிரி மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு மந்த்ரானவே மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நம்ம ஜபிச்சு இருமை துவந்தத்திலேருந்து வெளில வந்து ஒருநிலைப்படுத்தி மனதை ஒருமை நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருமைன்றது மனதை ஒருநிலைப்படுத்தணும், இருமையிலேருந்து வெளில வரணும். அப்படி வெளியில வர்றது மூலமா தன்னை உணர்வோம். நம்ம இந்த பாடி இல்ல ஆத்மான்றத உணரும் போது பரம் பிரம்மன் பகவான நம்ம நோக்கி போகலாம். சோ இதெல்லாம் இந்த ஸ்லோகத்துல கொடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா மாதாஜி, தேங்க்யூ. நல்லா விளக்கமா நல்லா இருந்துச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்ல விளக்கமா இருந்துச்சு மாதாஜி. உண்மையில மாதாஜி, படகுனா மனித உடல், படகோட்டினா ஆன்மீக குரு, சம்சார கடலை கடக்கணும்னா இவங்க 2 பேரும் தேவை அப்படின்னு அருமையா சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எங்க குருதான் மாதாஜி இங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த கதைகள் எல்லாமே, இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளுடைய மாஸ்டர், எங்களுடைய ஆன்மீக குரு பிரபு இங்க இருக்காங்க. சோ இவங்க கிட்ட இருந்து கேட்ட கதைகள் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். சோ நம்ம இப்ப நானே எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய லைஃப்ல நம்ம என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத இந்த கிளாஸ் மூலமா உங்களுக்கு சொல்றது மூலமா நானும் கத்துக்கிறேன். சொல்லி கொடுத்த அத்தனையும் சுருக்கமா சொல்லிட்டீங்க மாதாஜி. எல்லா ஸ்லோகத்தோட இதுவும் நீங்க இந்த இதுல சொல்லிட்டீங்க மாதாஜி. எல்லாமே குருவோட கருணை மாதாஜி. கிருஷ்ணர் குருவோட கருணை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. டவுட்ஸ் இல்லைன்னு பிரபு இருக்காங்க. டவுட்ஸ் இருந்தா பிரபுட்ட கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் தண்டாத் பிரணாம்.
ஹரே கிருஷ்ணா doubt- பிரபு. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா தண்டோத் பிரணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லலாம், டவுட் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன விஷயம், ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போறது நாளையில இருந்து. ஸோ அதனால அதை இன்னைக்கே சொல்லிட்டேன்னா நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா எங்க ஊரெல்லாம் பயங்கரமான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலைல கூட தர்ணிதாவோட மாமியாருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கே நாங்க கொஞ்சம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம், நாளையில இருந்து சீரியஸா இறங்கணும், நாங்க இன்னைக்கு அதுக்காக பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. சரி, அப்ப நினைச்சேன் அப்ப நம்ம மக்களுக்கு இன்னைக்கே சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு புருஷோத்தம மாசம் ஆரம்பிக்கிறது. ஓகே, புருஷோத்தம மாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு காட்டீங்கன்னா, இது வந்து ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ். இது ரெகுலரா வரக்கூடிய 12 மாசத்தோட ஒரு மாசம் அதிகமாக இருக்கும். ரெகுலரா வரக்கூடிய 12 மாசம், ஆனா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் ஒரு மாசம் கூடும். அதனால இதுக்கு பேரு அதிக மாசம் அப்படின்னு பேரு. இது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி சூரியனை வந்து எது வருது சுத்தி வர்றதுக்கு வந்து 365 நாள் பிளஸ் ஒரு கால். ஓகே, சோ கிட்டத்தட்ட 365 நாள்ல வந்து சுத்தி வரும்போது அது நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம். அதே மாதிரி நம்ம மாசம் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசையில இருந்து ஆரம்பிக்கும், பிரதம அப்படி இருந்து ஆரம்பிச்சா அப்புறம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அப்படியே அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அப்புறம் திருப்பி பௌர்ணமி வந்துடும். அப்புறம் தேய்பிற ஆரம்பிக்கும் இல்லையா, திருப்பி அகைன் பிரதம அப்படின்னு போயிட்டு தேய்பிற வந்து அமாவாசை வந்துடும். ஸோ அப்படியே அமாவாசையில இருந்து பௌர்ணமி, பௌர்ணமியில இருந்து அமாவாசை. ஸோ இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரனும் பேஸ் பண்ணி வருது. வருஷம் வந்து சூரியனை பேஸ் பண்ணியும், மாதம் வந்து சந்திரனை பேஸ் பண்ணியும் வருது. ஸோ ஒரு சந்திரன் வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 29.5 நாள் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது 29 இன்டூ 12 மாசம் அப்படின்னு போடும்போது 354 நாள் தான் வருது. ஆனா சூரியன் எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னா 365 நாள் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் டிஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த 10 நாள் டிஃபரன்ஸை இப்படியே விட்டு நம்ம மாறிக்கிட்டே இருந்தானா அப்போ மாதம், சீசன் எல்லாமே குழம்பி போயிடும். இப்போ வந்து கரெக்டா என்ன சொல்லுவாங்க, ஆடி மாசத்துல காத்தடிக்கும், கார்த்திகைக்கு மாதிரிலாம் மழை இல்லை, இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்களே அந்த சீசன். இந்த மாசத்துக்கு இந்த 10 நாள் கூடிக்கிட்டே போகும்போது அது மாறிக்கிட்டே போயிடும். ஸோ அதனால இதை வந்து 11 நாள் ஒரு டிஃபரன்ஸ் வர்றதுனால 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அப்போ 11 கிட்டத்தட்ட ஒரு 30-33 நாள் வந்துருது இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை ஒரு தனி மாசமாக போட்டுடுறாங்க. அதுக்கு பேரு தான் அதிக மாசம். அப்போ இல்ல 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 அது வேற மாதாஜி, அப்படி அது வேற. அப்படி இந்த அதிக மாசம் போடும்போது இப்போ தை மாசம் இதை பண்ணணும், உதாரணத்துக்கு சங்கராந்தி இருக்கு தை மாசத்துக்கு. ஓகே, அப்படி எல்லா மாசத்துக்கும் பிக்ஸ்டா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அஷ்டமி ரோகிணி அப்படின்னு சொன்னா இந்த மாசத்துல வரக்கூடிய அஷ்டமி ரோகிணி. இதே மாதிரி போன மாசம் ஐ திங்க் பங்குனி மாசம் நினைக்கிறேன், இல்ல சித்திர மாசத்துல வரக்கூடிய அஸ்வதி சுவாதி நட்சத்திரத்துல நரசிம்மர். இப்படி எல்லா மாசத்துக்கும் எல்லா நட்சத்திரத்திலையும் அதுக்கு வந்து பிக்ஸ்டா இந்த பெருமாளோட பர்த்டே, இந்த பெருமாள் அவதாரம் பண்ணது, தாயார் அவதாரம் பண்ணது, ஆண்டாள் பிறந்த நாள், ஆச்சாரியா பிறந்த நாள்னா அப்படி எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லாருக்குமே பிக்சடு. ஆனா இந்த அதிக மாசத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே, இது என்னைக்கோ ஒரு நாள் தானே வருது, அதனால அவங்கள வந்து கண்டுக்கல. சம்டைம்ஸ் நம்ம கிளாஸுக்கு கூட அந்த மாதிரி ஆயிடுறது இல்லையா. என்ன ஆயிடுறது, இப்ப ரெகுலரா வர்றவங்களா தருணிதா கூப்பிட்டுருவா, ரேணுகா மாதாஜி வாங்க, சரஸ்வதி மாதாஜி வாங்க, வேற யாரு டக்குன்னு வாயில வரல எனக்கு, வேல்முருகன் மாதாஜி வாங்க, லக்ஷ்மி மாதாஜி வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுருவா இல்லையா. ஒரு 4 நாளுக்கு ஒரு வாட்டி வருவாங்க, 10 நாளுக்கு ஒரு வாட்டி வருவாங்கள வந்து தருணிதாக்கு டக்குன்னு அந்த கண்ணு போகாது அது மேல இல்லையா.
அப்ப அவங்கள கண்டுக்காம விட்டுறாங்க. சில டைம் அவங்கள ஸ்லோகம் சொல்ல கூப்பிடாம விட்டுறாங்க. அவங்களுக்கு கூட வருத்தமா கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அதிக மாசத்தையும் பாத்தீங்கன்னா இது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியில வருது. அதனால இந்த வருஷத்துல இந்த மாசத்துல என்ன பண்ணணும், என்ன நல்ல நாள் எதுவுமே இல்லாததுனால யாருமே எதுவுமே இதை பண்ண மாட்டாங்க. ஒரு யக்னம் பண்ண மாட்டாங்க, ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க, ஒரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இப்படியே அந்த மாசத்தை அப்படியே வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு ஒரு புகழும் இல்லாமல் ஒரு சிறப்பும் இல்லாமல் அந்த மாசம் அப்படியே இருக்கும்போது அது ரொம்ப நொடிஞ்சு போச்சு. இப்ப நம்மகிட்டயே யாருமே பேசல, யாருமே நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க, யாரும் நம்மளை வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, யாரும் நம்மளுக்கு வந்து பிரசாதம் அணுக்கள் அடிக்கடி சொல்லுவா, உனக்கு மட்டும் எல்லாரும் கூப்பிட்டு சோறு போடுறாங்க, எனக்கு யாரும் போடுறாங்க அப்படின்னா. ஓகே, அந்த மாதிரி அந்த மாசத்துக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிடுது. நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க, வைக்க மாட்டேன்றாங்கன்ட்டு. ஸோ நாலா பொழுதுல அது என்னாச்சுன்னா மலை மாசம்னு ஆயிடுச்சு. மலை மாசம்னா எதுக்கும், மலம்னா அழுக்கு, அமலம்னா அழுக்கு இல்லாத ஒரு இது, தூய்மையானது. ஸோ இந்த மாசத்துல எதுவும் பண்ணாம அது வந்து என்ன ஆயிடுது, மலை மாசம் ஆயிடுறது. அப்ப இந்த மலை மாசம் ஆயிட்டு இந்த மாசத்துக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுறது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தேவதை இருக்காங்க. திசைக்கு ஒரு தேவதை இருக்காங்க, அக்னிக்கு ஒரு தேவதை இருக்காங்க, சூரியனுக்கு ஒரு தேவதை இருக்காங்க, வேவஸ்வான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் ஒரு தேவதை இருக்கு, நாளுக்கு ஒரு ஒரு தேவதை இருக்கு, ஏகாதசிக்கு ஒரு தேவதை இருக்கு. அப்ப மாதிரி இந்த அதிக மாசத்துக்கும் ஒரு தேவதை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க, எந்த நல்ல காரியமும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேரா பெருமாள் கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. பெருமாளை நோக்கி தியானம் பண்றாங்க, கிருஷ்ணரை நோக்கி தியானம் பண்ணி இதெல்லாம் பண்ணி கடைசியில பகவான் வந்து அவங்களுக்கு வந்து தர்சனம் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆச்சுமா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி எனக்குன்னு எந்த டியூட்டியும் இல்லை, என் மாசத்துக்குன்னு எனக்கு எந்த டியூட்டியும், யாருமே எனக்கு சேவை கொடுக்க மாட்டாங்க, யாருமே யக்னம் பண்ண மாட்டேன்றாங்க, எந்த ரிச்சுவல்ஸும் இந்த இதுல பண்ணல, எனக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு டெய்டி கிடையாது. ஒரு ஒரு மாசத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கு. ஒரு மாசத்துக்கு வாமனா இருப்பாங்க, ஒரு மாசத்துக்கு வந்து இந்த மாதிரி டெய்டிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட மாசத்துக்கு உதாரணத்துக்கு தாமோதர மாசம் வரும், கார்த்திகை மாசத்துக்கு முன்னாடி மாசத்துக்கு தாமோதரன் வருவாங்க. ஸோ அது மாதிரி. ஆனா என் மாசத்துக்கு எதுவுமே கிடையாது, எந்த சிறப்பும் இல்லாமல் என்னை வந்து இப்ப மலை மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல நான் அதிக மாசமா இருந்தேன், இப்ப என்ன மலை மாசம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணு வந்து ரொம்ப சங்கடப்பட்டு அவங்க மேல கருணையோட அப்போ என்ன பண்றாங்க, இனிமேல் உன்னை யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, உனக்கு வந்து நான் புதுசா என்னோட என்னையே நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு இன்னையில இருந்து உன்னை வந்து புருஷோத்தம மாசா, புருஷோத்தம மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத. இந்த மாசத்துல பௌதிகமா எதுவும் பண்ணலானாலும் பரவாயில்ல, ஆனா ஆன்மீகமா எது பண்ணினாலும் 1000 மடங்கு நான் ஜாஸ்தி கூடுதல் நான் பலனை வந்து தருகிறேன். யாராவது ஜபம் பண்ணா, யாராவது பகவானுக்கு துளசியை போட்டாங்கன்னா, யாராவது போயிட்டு திவ்ய தேசம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி என்ன ஆன்மீகமான விஷயம் பண்ணினாலும் இந்த மாசத்துக்கு நான் சிறப்பாக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்ணு வந்து இந்த அதிக மாசத்துக்கு புருஷோத்தம மாசம்னு சொல்லி நாமகரணம் சூட்டி அவங்களுக்கு வந்து இந்த இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னாச்சு, எல்லா முனிவர்களும் இந்த மாசம் எப்பண்டா வரும், இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு, நம்ம ஆடி தள்ளுபடியில துணி வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், கரெக்டா இல்லையா? ஆடி வரட்டும், ஆடி தள்ளுபடியில போத்தீஸ்ல போடுவோம், அப்போ ஒரு 2 எடுத்தா 1 ஃப்ரீ, நம்ம அதுல போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் உட்காந்துருப்போம்ல. அந்த மாதிரி இப்ப முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அதிக மாசத்துக்காக இந்த புருஷோத்தம மாசத்துல வந்து வெயிட் பண்ணி அந்த மாசத்துல யக்னா பண்ணுவாங்க, நிறைய நல்ல நல்ல காரியங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, தத்துவார்த்தமா இந்த புருஷோத்தம மாசம் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒண்ணு விஷயம் இருக்கு. குந்தி தேவி இதை வந்து பாகவதத்துல 8வது ஃபர்ஸ்ட் கேண்டோ 8வது சாப்டர்ல சொல்லுவா, ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபி ஏதமான மத புமான் நைவார்ஹர்த்தி நைவ அர்ஹதி அபிதாத்தும் வைத்வம் அகிஞ்சன கோச்சரம். அதாவது யாருக்கு வந்து ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீ, யாருக்கு நல்ல பிறப்பு, நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பாங்க, நல்ல வசதியோட இருப்பாங்க, நல்ல அறிவோட இருப்பாங்க, ரொம்ப அழகோட இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்களால பகவானை வந்து ஹம்பிளா, எந்த விதமான ஈகோ இல்லாமல், பொய் அகங்காரம் இல்லாமல், பெருமை இல்லாமல்
அவர்கிட்ட போய் அவங்களால பக்தி பண்ண முடியாதாம். இது வந்து குந்தி அம்மா சொல்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி பாருங்க, 12 மாசங்கள் இருக்கும்போது அதுக்கெல்லாம் ஒரு கர்வம் இருந்தது. நம்ம இதுல இது இருக்குது, இது ஏன் இதுலதான் ஜென்மாஷ்டமி இருக்குது, ஏன் இதுலதான் நரசிம்மரோட பர்த்டே இருக்கு, என்னோட இதுலதான் கோதை பிறந்தா அப்படின்னு எல்லாருக்கும் பெருமை இருக்கும்போது, இந்த அதிக மாசத்துக்கு ஒண்ணும் இல்லாத இருந்ததுனால அது ரொம்ப ஹம்பிளா இருந்தது. அப்ப ஹம்பிளா இருந்து அது பிரார்த்தனை பண்ணிக்கும் போது பகவான் தர்சனம் கொடுத்து அந்த அம்மாவுக்கு மட்டும் அந்த மாசத்துக்கு மட்டும் எது பண்ணாலும் 10,000 மடங்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க இல்லையா? சோ நம்மளும் பக்தியில எனக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப சீனியர், நான் இனிஷியேட் ஆயிட்டேன், நான் ரொம்ப பணக்காரன், நான் கிளாஸ்ல நான் தான் ஸ்லோகம் நல்லா சொல்றேன், எனக்கு தான் நிறைய மார்க் வருது அப்படின்ற மாதிரி பல அகங்காரங்கள் நம்மளோட இருந்ததுன்னா பகவானை நம்மளால அணுக முடியாது. பகவான் நம்மளோட சேவையில வந்து இது பண்ண மாட்டாங்க. இப்ப ஒரு பூ கட்டுறீங்க எல்லாருமே, ஆஹா நான் தான் நல்ல பூ கட்டினேன் அப்படின்னு ரேணுகா மாதாஜி நினைச்சாங்கன்னா பகவான் அந்த நல்ல அழகான பூவை ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அந்த ஒரு ஈகோ இல்லாமல், அந்த ஒரு ஹம்பிள்னஸ் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. பகவான் பாருங்க, குசேலர் ரொம்ப ஹம்பிளா ஒரு அவல கொடுத்தாரு, ஏத்துக்கிட்டாரு. ஆனா துச்சாதனன் வந்து பெரிய விருந்தே கொடுக்கறாரு, ஆனா அதை ஏத்துக்கலையே. அவரு போயிட்டு என்ன பண்றாரு, விதுரரோட வீட்டுல போயிட்டு அங்க இருக்கிற வாழைப்பழ தோலை தின்றாரு. ஆனா துச்சாதனன் வீட்டுல போயிட்டு விருந்த சாப்பிடல. துரியோதனன் கூப்பிடுறான், திருதராஷ்டிரர் கூப்பிடுறாரு, ஆனா யாரோட வீட்டுக்கும் போகாம ஆனா ஹம்பிளா இருக்கக்கூடிய விதுரர் வீட்டுக்கு போறாரு. ஏழையா இருக்கக்கூடிய குசேலர் அவல வாங்கிக்கிறாரு. காரணம் என்னன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப ஹம்பிளா இருக்காங்க. சோ யார்கிட்ட பணம், யார்கிட்ட நான் ரொம்ப அறிவாளி, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட், நான் தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம், ஏதாவது ரொம்ப அழகா இருக்க, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு அகங்காரம் இருந்ததுன்னா பகவான் அவங்களால அணுக முடியாது. பகவானோட கருணை அவங்களுக்கு கிடைக்காது. சோ புருஷோத்தம மாசம், அதிக மாசம், மல மாசம்னு ஒரு ஹம்பிளா அங்க போகும்போது பகவான் புருஷோத்தம மாசம்னு சொல்லிட்டு அருள் பாலிக்கிறாரு. சோ நம்மளும் நம்மளோட பக்தியை ரொம்ப ஹம்பிளா பண்ணணும், அடாவடித்தனமா பண்ணக்கூடாது, அகங்காரத்தோட பண்ணக்கூடாது, ரொம்ப ஹம்பிளா ரொம்ப எளிமையா நம்ம வந்து பண்ண பார்க்கணும். இது நம்ம புருஷோத்தம மாசக்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த மாசத்துல நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா இதோட பலன் ரொம்ப 10,000 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 10,000 1000 தெரியல, பட் எதுவா இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தி தான் இல்லையா? 1 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தானா சும்மாவா இருக்குது? இல்ல 10,000 ரூபாய், ரெண்டுமே அதிகம் தான் நம்மளுக்கு இல்லையா? நம்ம ஒரு மாலை ஜபம் பண்ணா 1000 மாலை ஜபம் பண்ணதுக்கு சமம்னா எவ்வளவு பெரிய விஷயம், யோசிச்சு பாருங்க. ஸோ ஆக்சுவலி 10,000, 1000 கூட கிடையாது, 10,000. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகை மாசத்தில், அதாவது தாமோதர மாசத்தில் செய்யக்கூடிய பலனை விட 1000 மடங்கு பலன் தர அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பகவான் வந்து. சரியா? சோ அப்ப இதுல என்ன பண்ணலாம்னா 3 விஷயங்களா சொல்றாங்க. ஒரு ரீசெண்டா ஒரு ஆன்மீகத்துல ரொம்ப மூத்தவர் ஒருத்தவர் வந்தாரு, அவரோட பேர் வந்து தாமோதர் பிரபுன்னு நினைக்கிறேன். கோபிநாத் டெம்பிள்ல இருந்து வந்து அவரு கிளாஸ் எடுக்கும் போது 3 சொல்றாரு. 3 விதமான குளியல் செய்யலாம், 3 விதமான விஷயங்களை பகவானுக்கு நிவேதியம் பண்ணலாம், 3 விதமான தானங்கள் பண்ணணும், 3 விதமான தபங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாரும் பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க, பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. 3 விதமான குளியல். 1, டெய்லி நம்ம 2 வேளை குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லையா? நம்ம ஜென்ரலா 1 வேளை குளிக்கிறோம், 2 வேளை குளிக்க பண்ணுங்க, 2 வேளை குளிக்கிறவங்க 3 வேளை குளிக்க பாருங்க. இது ஆர்டினரி குளியல். இதுக்கப்புறம் என்னது? ஒரு முறை நம்ம டெய்லி இந்த பகவத்கீதா கிளாஸ்ல பண்றோம்ல, அது கூட குளியல் தான். சங்கராச்சாரியார் வந்து சொல்லி இருக்கிறாரு. நீங்க பகவத்கீதையோட இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எழுதி இருக்கு, கீதா ஸ்நான தினே தினே, டெய்லி நீ வந்து கீதையில குளி அப்படின்றாரு. சோ கடவுள் புண்ணியத்துல பிரபுபாதோட கிருப்பையில நம்ம எல்லாரும் கீதையில டெய்லி குளிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தீபா மாதாஜி எடுத்தாங்க, நேற்றுக்கு ரசராணி மாதாஜி எடுத்தாங்க இல்லையா? கீதையெல்லாம் நம்ம டெய்லி குளிச்சுட்டு இருக்கோம். இது ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா நடந்துருது. இன்னொரு வாட்டி நம்ம தண்ணியில குளிங்க, அதை வந்து ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் புத்தகம், நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பேர் டிப்ளமோ சேர்ந்திருக்காங்க, டிப்ளமோ சேராதவங்க கூட வேற ஏதாவது ஒரு புத்தகத்தை, உதாரணத்துக்கு ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகம். இப்ப லட்சுமி மாதாஜி எல்லாம் பாகவதம் படிச்சுட்டு இருக்காங்க, அப்ப நீங்க கூட அதுல போய் வந்து சேர்ந்துக்கலாம். லட்சுமி மாதாஜி கேட்டா ஐடியெல்லாம் கொடுப்பா.
சோ எத்தனை மணிக்கு பாகவதம் லட்சுமி மாதா எத்தனை மணிக்கு பண்றீங்க? பாகவதம்? காலையில 12 o'clock. எப்பமா? 12 மணிக்கு பகல்ல பகல்ல ப்ரோ. இந்திய நேரம். இந்த இந்திய லிங்க்லயே நேரம். வரும். ஓகே. இதே இந்த சோ லிங்க் ஐடி இதே ஐடி தான். ஓகே. ஹரே கிருஷ்ணாமா, ஹரே கிருஷ்ணா. ஆ சோ அந்த பாகவத டைம் லட்சுமிக்காக இதுக்காக யோசிச்சிருக்கோம். அது ஈவினிங் அவங்களோட டைம் 7 மணிக்குமா, ஏன்னா அவ வேலைக்கு போறதுனால 7 மணிக்கு லட்சுமி மாதா மாத்திருக்கோம். வேலைக்கு போக இன்னையில இருந்து. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம் பிரபு, 1 week-ஆ தான் போறேன் பிரபு. சரி, அப்ப அது ஈவினிங்கா மாத்துவாங்க. டைம் வந்து நம்ம ஈவினிங் குரூப்ல போடுவாங்க. 7 மணிக்கா? 7 மணிக்கு இந்தியா டைம் 7 மணிக்கு. இந்தியா அப்ப டைம் சரி. 7 மணி. சரி, ம். ஓகேங்களா? பாகவதம் இருக்கு. சோ இது 3வது குளியல். என்னாச்சு? தண்ணியில நம்ம ஒண்ணு குளிக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம பகவத்கீதையில ஒரு வாட்டி குளிக்கிறோம். சாயந்தரம் ஒரு குளியல் வந்து பாகவதத்துல நம்ம குளிக்கணும். சரிங்களா? இது 3 வகையான குளியல். அடுத்தது என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா 3 வகையான ஆஃபரிங் பண்ண சொல்றாங்க. ஒன்னு துளசி, ரெண்டாவது பூவு, ரெண்டாவது நெய் தீபம். இந்த மூணுத்தையும் டெய்லி ஆஃபர் பண்ணும். இந்த ஒரு மாசம் ஃபுல்லா பண்ணணும். சரிங்களா? தாமோதரம் இந்த மாதிரி தாமோதரம் இந்த ஒரு மாசம் ஃபுல்லா இந்த புருஷோத்தம என்ன மாதாஜி தாமோதர மாசம் அப்ப பண்ணுவோம்ல, அத நெய் தீபம் அத மாரி இப்ப புருஷோத்தம மாசத்துக்கு செய்ய சொல்றீங்க நெய் தீபம். 3 வகையான ஆஃபரிங். என்னது? துளசி, பூவு, நெய் தீபம். இப்ப நம்ம இந்த ஆரத்தி பண்ணும்போது, நெய் தீபம் காட்டும் போது நம்ம என்ன பாடணும்னா சோராஷ்டகம் அப்படின்னு ஒரு அஷ்டகம் இருக்கு. ஓகே, சோராஷ்டகம் அப்படின்னு ஒரு அஷ்டகம் இருக்கு. அந்த அஷ்டகத்தை நம்ம பாடணும். மேபி தருணிதா ஒரு வாட்டி பாடி நம்மளுக்கு குரூப்ல எங்கேயாவது மெசேஜ் போடுவாங்க. தருணிதா பண்ணிடுறீங்களா? புக் இருக்கு, நான் பார்த்து படிக்கிறேன். அதோட லிரிக்ஸையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டையும் பாடி இன்னைக்கு போட்டுருங்க. ஓகே, இது 3 வகையான குளியல். 3 வகை சொன்ன 3 வகையான விஷயங்களை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 3 வகையான தானம் பண்ணணும். இந்த மாசத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஒண்ணு சாஸ்திர தானம். சாஸ்திர தானம்னா நம்ம பகவத்கீதையோ பாகவதமோ யாருக்காவது தானம் பண்ணணும். உங்களோட பெரியவங்களுக்கோ, உங்க சொந்தக்காரங்களுக்கோ, உங்க ஃப்ரெண்டுக்கோ, உங்களுக்கு கோயிலுக்கோ, பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில் இருக்கலாம். அப்ப நம்மளோட சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு பகவத்கீதை, 2 பகவத்கீதை, ஒரு 10 பகவத்கீதை வாங்கி 10 கோயில்களுக்கு கொடுக்கலாம். அந்த கோயில்ல அதை வந்து டெய்லி படிக்க சொல்லி யாருக்கிட்டையாவது இது பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நல்ல பெரிய கோயில நல்ல சௌரியமா இருந்ததுன்னா ஒரு ஃபுல் பாகவதம் செட்டை கூட வாங்கி கொடுக்கலாம். நம்ம சௌரியம் ஒரு பாகவதம் செட்டை 7000 ரூபாய் வரும். ஓகே, ஒரு பகவத்கீதை 250 ரூபாய்க்கு பக்கம் வரும். ஸோ நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு சாஸ்திர தான் பண்ணணும் இந்த மாசத்துக்கு. ரெண்டாவது, ஒரு வாட்டி நம்ம வந்து பசுக்களுக்கு வந்து தானம் பண்ணணும், கோதானம் பண்ணணும். அதுவும் நம்மளோட சௌரியம். ஒரு பசுவே வாங்கி கொடுக்கலாம். ஓகே, இல்லைன்னா ஒரு கண்டுகுட்டி பண்ணலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு உண்டான தீவன செலவை நம்ம கொடுக்கலாம். அதுவும் இல்லையா, எனக்கு ரொம்ப கம்மி, நான் சம்பாதிக்கலாம் இல்ல, ரேணுகா மாத்தி சொல்ல, நான்லாம் நீங்க போற மாதிரிலாம் சம்பாதிக்கலாம் பிரபு அப்படின்னா, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு அந்த பசுக்களுக்கு அந்த கோஷாலையில ஒரு 10 பசு இருந்ததுன்னா 10 பசுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 250 ரூபாய் புல்லு கட்டு ஆகுது, இல்ல 500 ரூபாய் ஆகுது அப்படின்னா இந்த மாசத்துல ஒரு வாட்டி நம்ம கோதானம் பண்ணணும். ஒரு சாஸ்திர தானம் பண்ணணும், ஒரு கோதானம் பண்ணணும். அப்புறம் 3வது இந்த நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை யாராவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 10 பேருக்கோ முடிஞ்சா நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம கோஷ்டியோட இந்த எப்போ மார்கழி மாசத்துல திருப்பாவை பாடிட்டு அப்படியே போவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். பட் அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்கிறதுனால முடிஞ்சவங்க பண்ணுங்க. அப்படி முடியலன்னா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன், பெரியவங்க, அக்கா, தங்கச்சி, யாராவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 10 பேருக்கோ 15 பேருக்கோ நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. நான் 108 பேருக்கு கொடுப்பேன் அப்படின்னா 108 பேருக்கு ஒரு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், பைசா கொடுத்து கூட வாங்கிக்கலாம், ஏதாவது ஒரு கோயில்ல இருந்து நம்ம அனுப்பிச்சு கொடுக்கலாம். அப்ப அந்த ஒரு கார்டை வந்து நான் பஸ்ல கொடுப்பேன், இல்ல கோயில்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இதெல்லாம் ஜபம் பண்ணுங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கார்டு பிரிண்ட் பண்ணி நம்ம அந்த கார்டை கூட நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்படி நாமத்தை தானம் பண்ண சொல்றாங்க, சாஸ்திரத்தை தானம் பண்ண சொல்றாங்க, கோதானம் பண்ண சொல்றாங்க. 3ஆச்சா? ஓகே, அடுத்தது 3 வகையான தபஸ்.
யாரையுமே இந்த மாசத்துல நம்ம குறை கண்டுபிடிக்க கூடாது. அவங்களோட எவ்வளோ பெரிய மோசமானவனா இருந்தா கூட அவங்கிட்ட ஒரு நல்லது இருக்குது. சோ இந்த கருணாநிதியை திட்டுறது, இல்ல விஜய திட்டுறது, இல்ல விஜய புகழ்றது, இல்லைன்னா இவனை திட்டுறது, யாரையும் நம்ம நிந்தனை பண்ண வேண்டாம். பக்தர்களையும் சரி, சொந்தத்திலையும் சரி, அப்புறம் இந்த அரசியல் கரிசியல் எதுலையுமே ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணக்கூடாது. யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவன் அப்படி, இவ இப்படி, அவ ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டா அப்படின்ற ஒரு ஃபால்ட் ஃபைண்டிங்க பண்ணக்கூடாது. முடிஞ்சா அவங்க செஞ்ச சின்ன நல்ல காரியத்தை கூட அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க. மாசம் ஃபுல்லா சமைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் சமைச்சாலா, இன்னைக்கு நீ சமைச்சது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நீ சமைச்சது நல்லா இல்லைன்னா, சாப்பாடு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆனா நீ சமைச்ச பாரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய பிரபு அப்படியே மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ சுப்பிரமணிய பிரபு. அதே மாதிரி நம்ம யார் மேலயும் எந்த விதமான குற்றமும் சொல்லக்கூடாது. இது ஒரு தபஸ், ரொம்ப பெரிய தபஸ் இல்ல, இதான் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது பிரசாதம் மட்டும் சாப்பிடக்கூடியது. நான் பிரசாதத்தை தவிர எதுவும் தர மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தரணிதாக்கு சிப்ஸ், முறுக்கு எல்லாம் கட்டு, ஏதோ இருந்தாலும் வீட்டுல பண்ணி தான் சாப்பிடணும். ஓகே, சோ எல்லாரும், ஏன்னா தரணிதா வந்து அடிக்கடி இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வெளியில இருந்து வாங்குவா, லேஸ் சிப்ஸ் அது மாதிரி ஏதாவது வாங்கி அதை ஒரு பேக்கெட் வாங்கி ஒரு மாசம் வச்சிருப்பா. சோ அதை இன்னைக்கே காலி பண்ணிட்டு தரணிதா. சோ இந்த மாதிரி வெளியில இருந்து பலகாரம், பிரெட் கிட் எல்லாம், பிஸ்கெட்டு எதுவுமே வாங்காம எதுவா இருந்தாலும் வீட்லயே பண்ணுங்க. பிஸ்கெட் பண்றீங்களா வீட்லயே பண்ணுங்க, பிரெட் பண்றீங்களா வீட்லயே பண்ணுங்க. அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் வீட்டுல பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்ப நான் ஆஃபரே பண்ணாதவங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு வேளையாவது நான் ஆஃபர் பண்ணி சாப்பிடுவேன்னு எடுத்துக்கலாம். இப்ப நான் ஏற்கனவே 2 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் நைட்டு மட்டும் ஆஃபர் பண்ணாம சாப்பிட்றேன்னா, அதாவது அவங்கவுங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்க சிக்ஷா குருவை கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப தரணிதாவோட கேஸுக்கு பாத்தீங்கன்னா முழு நேரமும் அவ வந்து பிரசாதம் சாப்பிட்றதுக்கு விரதம் எடுக்கலாம். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப், வெளியில போய் நடுவுல எல்லாம் மாட்டிக்க போறது கிடையாது. சோ 3 வேளையும் அவ வந்து பகவானுக்கு நைவேதம் பண்ண பிரசாதம் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு முடிவை அவ எடுக்கலாம். அது மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த தானமா இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி. இப்ப சௌராஷ்டகம் நம்மளால மனப்பாடமா பாட முடியலையா, தரணிதா என்ன பாடிருக்காளோ அதை வந்து நம்ம ரீப்ளே பண்ணி பாட்டு மாதிரி போட்டுக்கலாம். கரெக்டா? அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு நம்ம ஆரத்தி பண்ணிட்டு தீபத்தை காமிச்சிட்டு வரலாம். சில பேர் அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். சோ அவங்கவுங்களுக்கு என்ன சௌரியமோ அதற்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்றது இது. என்ன யாராவது ஸ்பாட்லைட் ரிமூவ் பண்றீங்களா? நான் எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ், 3 விஷயங்கள். ஈஸ்வரி பாணி மாதாஜி நீங்க சொல்லுங்க, 3 விஷயங்கள் குளியல் சொன்னேன், என்னது? 3 வகையான குளியல். ஈஸ்வரி பாணி மாதாஜி, கோயம்புத்தூர். சரி, ஹரிசங்கர் சொல்லிருக்காங்க, சொல்லுங்க. பிரபு ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம் குருஜி. ஒரு நிமிஷம், ஈஸ்வரி பாணி மாதாஜி வந்திருக்காங்க, வெயிட் பண்ணி பாப்போம். பாவம். சொல்லுங்க மாதாஜி. சொன்னீங்க, நான் எல்லாம் கேட்டுட்டே இருந்தேன், சொல்ல தெரியல எனக்கு. சொல்ல தெரியலன்னா அப்புறம் நாளைக்கு எப்படி நம்ம செய்ய போறோம்? அதான் நான் பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்கன்றேன். சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரபு சொல்லுங்க மல்லேஸ்வரி மாதாஜி. 3 முறை குளிக்கவும், கீதையில் குளிக்கவும், கீதைன்னா அத படிக்கிறது. 3வது பாகவதம் அத குளிக்கணும், கேட்கணும். அப்புறம் துளசி ஆரத்தி செய்ய வேண்டும், நெய் தீபம் ஏற்ற வேண்டும். இல்ல துளசி ஆரத்தி இதுல வராது மாதாஜி. நார்மலா குளிக்கிறது ஒண்ணு, நம்ம ஜெனரலா ஒரு வேளை குளிப்போம், அத 2 வேளை ஆக்கிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சுகுணா மாதாஜி நீங்க சொல்லுங்க. 3 வகையான சொல்லுங்க பாணி மாதாஜி. யாரு ஏதோ பேசுனீங்க, எனக்கு கவனிக்கல. நான் சொல்றேன். ஆசை இருக்கு, ஆனா சொல்ல தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகே ஈஸ்வரி மாதாஜி, டோன்ட் வரி. சுகுணா மாதாஜி சொல்லுங்க. 3 வகையான விஷயங்களே பகவானுக்கு கொடுக்க சொன்னோம், என்னலாம்?
வந்து துளசி, அப்புறம் நெய் ஆ தீபம், அப்புறம் பூவு ஆ 3மே. பூ. நெய் தீபம் காட்டும் போது என்ன பாடணும்? சௌராஷ்டகம். வெரி குட் சுகுணா மாதாஜி, வெரி குட். பிரபா மாதாஜி, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? அடுத்தது ஹரே கிருஷ்ணா, நான் பிரபாவதி சொல்றேன் பிரபு. மாதாஜி சொல்லுங்க. ஹரே மைக் ஆன் கிருஷ்ணா. பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பிரபாவதி மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. ஓகே மேம். ஹரே கிருஷ்ணா. வணக்கம் சலாம். Can I call you 1 minute? I'm in a meeting. 1 minute, I'll call after 5 minutes. Okay. Thank you. பிரபாவதி மாதாஜி 3 விதமான தானங்கள் பண்ணலாம் இந்த மாசத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம்? சாஸ்திர தானம், பசுகளுக்கு தானம், அப்புறம் நாமதானம். நாமதானம். வெரி குட் மாதாஜி, சூப்பர், எக்ஸலண்டா சொன்னீங்க. சோ பசுக்கு தானம் வேணும்னா, உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா ராம் பிரசாத் பிரபு குரூப்ல போடுவாங்க. ஓகே, சோ யாருக்கு பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லி. கத்தார்ல இருக்கேன், இங்க பசுக்களே இல்ல. யா மாதாஜி, நம்ம இங்க இருந்து அனுப்பலாம் மாதாஜி. இப்ப நான் கூட அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். யா நம்ம இங்க இருந்து ராம் பிரசாத் பிரபுக்கு சொல்லிட்டோம்னா, பெரம்பலூர்ல ஒரு அருமையான கோஷாலா இருக்கு நம்ம ஜெகதானந்த பிரபு. சோ நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பேரு, நட்சத்திரம், நம்ம குடும்பத்தோட பேரு எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம். நம்ம பிள்ளைங்களோட பேரு, ஹஸ்பண்டோட பேரு எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வந்து அன்னைக்கு வந்து நம்ம சார்பில் அவங்க வந்து ஆரத்தி பண்ணி உங்களுக்காக சங்கல்பம்லாம் இது பண்ணி எடுத்து அந்த பலனை எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பூஜை பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதோட வீடியோ கூட எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து பிரபாவதி ஃபேமிலிக்காக இந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கூட அந்த ஆரத்தி பண்ணி அவங்க என்ன கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம எடுத்து நிறைய பணம் கொடுத்துருந்தானா என்ன பண்ணாங்கன்னா தர்பூஷணி அதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு விருந்து வைப்பாங்க. ஓகே, நம்ம நார்மலா கொடுத்தாங்கன்னா நார்மலா புல்லு அது இதுன்ட்டு. சில பேர் வந்து ரொம்ப விசேஷமா பண்றோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு ஸ்ராத்தம் இருக்கு, இப்ப எங்க அம்மாவோட ஸ்ராத்தம் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தர்பூஷணி அதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு விருந்து வைப்பாங்க பசுக்களுக்கெல்லாம். சூப்பரா இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இதுல பண்ணலாம், எனி லெவல். ஓகே, ராம் பிரசாத் பிரபு சொல்லுவாரு நம்மளோட என்னது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி we can do it. எனக்கு இந்த மாதிரி 100 பண்ணணும், 500 பண்ணணும், 5000 பண்ணணும், 25,000. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல. ஐ ரிமெம்பர் யாரு ராமாவதார் பிரபு அவங்க மாதாஜி, கௌரவபிரேமி மாதாஜி. அப்ப அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்ப மாமனாரோ யாரோ இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பசுவே தானம் பண்ணாங்க. ஒரு ஃபுல் பசு தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு கோதானம் பண்ணணும்ட்டு ஃபுல் பசுவை தானம் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி நம்ம சௌரியத்துக்கு பண்ணிக்கலாம். வெரி குட் மாதாஜி, சூப்பர். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க மாதாஜி. எங்க பையன் கோதானம் பண்ணுது, பசுவுக்கு எல்லாம் மாசம் மாசம் பணம் கொடுக்குறாங்க. சூப்பர் மாதாஜி, நீங்கெல்லாம் கிரேட் மாதாஜி. நான் விடை பெற்றிருக்கிறேன் மாதாஜி, உத்தரவு வாங்கிக்கிறேன் பிரபுஜி. இன்னைக்கு கடவுள் பாக்கி கிருஷ்ண பாக்கியம் தான் இந்த இது கிடைச்சது. எனக்கு இன்னைக்கு ஷடோன் இங்க கரண்டே இல்ல, அவங்க போன்ல இருந்து வைஃபை பிடிச்சாங்க. இவ்வளவு தூரம் எனக்கு கிடைச்சதே பெரிய நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதம். ஹரி ஹரி. அடுத்தது நம்மளுக்கு 4 வகையான தபஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி 3 வகையான தபஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. யாரு சொல்ல போறீங்க? பிரபு, சொல்லுங்க, ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட பேசி. சொல்லுங்க. இல்ல 3 வகையான தபஸுக்கு நீங்க 2 தான் இதுவரை சொன்னீங்க, 3வது உள்ளது விட்டுட்டீங்க. அதுக்குள்ள பேச்சு மாறி போச்சு. அதனால இந்த 2ஐயும் சொல்றேன். யாரையும் குறை கூறாதே, 1. 2வது பிரசாதம் தவிர எதுவும் சாப்பிடாதே. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுடைய ரூட் மாறிட்டு 3வது உள்ளது சொல்லல. கரெக்டா முடிச்சாங்க, வேற யாருமே கவனிக்கல பாருங்க. வெரி குட் பிரபுஜி, நீங்க அட்டென்டிவ். இதுதான் 3வது தபஸ். 3வது தபஸ் வந்து அட்டென்டிவ் சாண்டிங். நம்ம ஜெனரலா பார்த்தோம்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு ஹரிகீர்த்தன் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் காரை ஓட்டுவான், பொண்டாட்டி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருப்பான், இன்னொரு கையில ஜபம் பண்ணிட்டு இருப்பான். மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம். இல்லன்னா டிவியை பார்த்துட்டு மொபைல பார்த்துட்டு தர்ணிதா வந்து சாண்டிங் பண்ணிட்டு இருப்பான். ஒரே சிந்தனை. எஸ், நான் சாண்டிங் பண்ணும்போது சாண்டிங் மட்டும் தான் பண்ணுவேன். அந்த நேரத்துல நான் டிவி பண்றதோ இல்லைன்னா பேப்பர் பாக்குறதோ இல்லைன்னா ஊர்வம்பு கேட்டுக்கிட்டே சாண்டிங் பண்றதோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சாண்டிங் பண்றதோ இல்லாமல், சாண்டிங் மீன்ஸ் ஐ டூ ஒன்லி சாண்டிங். துளசி முன்னாடியோ சாமி முன்னாடியோ இல்லைன்னா வெளியில கொஞ்சம் காத்தார உட்காந்துக்கிட்டு ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு எது முடியுமோ அதை பெஸ்ட் வந்து துளசி முன்னாடி பண்றது. ஒரு துளசி செடி வச்சுட்டு இல்ல துளசி எங்க இருக்கோ அங்க போய் பண்றதுதான் பெஸ்ட், டாப் மோஸ்ட். தான். அதுக்கு தவிர நம்ம வந்து பகவான் முன்னாடி ஆல்டர் ரூமு, பூஜா ரூம்ல, கோயில்ல
ஆனா சாண்டிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன்லி சாண்டிங் பண்ண போறோம். இதுதான் 3வது. சோ அட்டென்டிவா கேட்ட சிவதான பிரபு சொன்னதுதான் 3வது ஆஸ்ட்ரேட்டி. அவரு அழகா பண்ணிட்டு இருக்கிறாரு. அட்டென்டிவா கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் பிரபுஜி. எக்ஸலன்ட். நீங்க ஒரே சிந்தனை. இது வந்து 3வது பாயிண்ட், ஒரே சிந்தனைன்னு சொல்லலாமா? ஆமா, சொல்லிக்கலாம். சந்தோஷம், சந்தோஷம். வெரி குட் பிரபு. சொல்லுங்க பிரபு. வேலை செஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங் பண்ற அதுவும் இதான பிரபு இல்லையா? அது பண்ணக்கூடாதோ? அதாவது உங்களுக்கு இப்ப இந்த இது தபஸ் என்ன, இது வந்து ஒரு ஸ்பெஷல் பண்றீங்க நீங்க. ஆமா. புரியுதுங்களா? இப்ப இந்த ஸ்பெஷல் காலையில பூஜை ரூம்ல இருந்து சாமி படம் வச்சுக்கிட்டு பண்ணிரு 22 மாலை. இன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. இப்ப அதாவது வண்டியில உங்களுக்கு போகும்போது விதிக்கப்பட்ட வேலை செய்யணும். இருங்க, ஒரு விதிக்கப்பட்ட சாண்டிங்க வந்து கரெக்டா பண்ணிடுங்க. அட்டென்டிவ் சாண்டிங். ஆனா நம்ம வாக்கிங் போறோம், இல்ல பஸ்ல போறோம், வேற ஏதாவது பண்ணும்போது சாண்டிங் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. ஆனா நம்மளுக்கு விதிக்கப்பட்ட சாண்டிங், இப்போ உதாரணத்துக்கு தர்ணிதாக்கு வந்து 16 மாலை பண்றான் அப்படின்னா அந்த 16 மாலையே அட்டென்டிவா பண்ணணும். அதுக்கப்புறம் பண்றது சமையல் பண்ணிட்டு பண்றதோ இல்ல மத்ததெல்லாம் பண்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? சரி. தேங்க்யூ பிரபு. வெல்கம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா பிரபு? இன்னைக்கு இன்னொரு டவுட். இன்னைக்கு ஷெல்டர்ல 5 மணிக்கு சாயங்காலம் மீட்டிங். இது நாங்க ஜூம்ல ஒரு ஜூம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுல அட்டெண்ட் பண்ணணும்ல 5 மணிக்கு. ஆமா ஆமா. 5 o'clock. ராஜாமணி ரசசாகர பிரபு. ஓகே, யாரெல்லாம் எனக்கு வந்து ஷெல்டர் எடுக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே வரலாம். ஓகே, 16 மாலைகள் பண்ணியிருந்தா, அப்புறம் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் பண்ணியிருந்தா அவங்க ஷெல்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஷெல்டருக்கு ஆசை இருக்குன்னா கூட நீங்க வாங்க, வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னா அது பாருங்க. சரிங்களா? நான் வந்து குரூப்ல மெசேஜ் போடுறேன், வந்து பாருங்க. இன்டர்வியூல என்ன மாதிரி கேள்விகள் கேட்கறாங்க வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி வைகுண்ட ஏகாதசிக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இனி கன்ஃபார்ம் ஆகல. சோ அடுத்த வாட்டியோ இல்ல அடுத்த வருஷமோ நம்ம எடுக்கிறதுக்கு கூட சௌரியமா இருக்கும். ஒரு 8 போய் பார்த்து வச்சுக்கலாம் இல்லையா? உதாரணத்துக்கு நாளைக்கு ரேஷன் கடை புதுசா எங்கேயோ மாத்திட்டாங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடை அன்னைக்கு போய் தேடிட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த பக்கம் போகும்போது முன்னாடியே போய் பார்த்து வச்சுப்போம். ஓ, இங்கதான் இருக்குது இந்த வாட்டி ரேஷன் கடை. சரி அடுத்த மாசம் வாங்கணும், 10க்கு மேலதான் வாங்கணும், அப்பதான் கெரசின் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்றோம்ல. அது மாதிரி பாக்கணும்னாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்களா பிரபு? அதனால இப்ப தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் ஏதாவது பாட்டுகள் இருந்தாலும் மாத்திக்கிடலாம்ல. அதுக்கு அடுத்து கொஸ்டின் மாத்திக்கலாம். எஸ், எனக்கு இது சொல்லவே இல்லையா யாரும்? அது சொன்ன அன்னைக்கு நம்ம கிளாஸ் வராம இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு 5 மணிக்கு இந்திய நேரம் 5 மணிக்கு ராசசாகர பிரபு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறாரு. கிளாஸ் இல்ல அது. அதுல வந்து என்ன பண்ண போறாருன்னா, நம்ம ஷெல்டர் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரு வந்து கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம எழுதிக்கலாம், அத சொல்லலாம். தெரியலன்னா அங்க சொல்லும் போது நம்ம அதோட பதிலை வந்து நம்ம கேட்டு அதை வந்து எழுதி வச்சுக்கலாம். இன்னைக்கு ராஜாகர பிரபு அதை எடுக்க போறாரு. நான் குறைச்சு எழுதியிருக்கேன் பிரபு. அந்த கொஸ்டின் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஆனா தப்பா ரைட்டானு தெரியல. அதை வந்து டிக் பண்ணிக்கிடுவேன். அதை இன்னைக்கு சாயந்தரம் அதுல தெரிஞ்சுக்கோங்க, 5 மணி கிளாஸ்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ குரு. ஓகே, ஹரிபோல். தர்ணிதா பசிக்குதா? நான் கிளாஸ் முடிச்சுக்கிறேன். ஓம் தத் சத். பிரபு அப்ப 4 வகையானது, 3 வகையில 4 வகை தான் உண்டுமா? அப்போ குளியல், ஆரத்தி, தானம், தபசு. ஆமா, இது எல்லாத்தையும் பண்ண சொல்லி நமக்கு வந்து சாஸ்திரத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த மாசத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு. பக்தநாத், நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க பக்தநாத். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தண்டவத் பிரணாம் டு ஆல் த பிரபுஜி மாதாஜி. அடியனுடைய தாழ்மையான நமஸ்காரம். அடியனுக்கு இந்த வாய்ப்பு. ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இந்த குரூப்ல கூட போட்டிருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணணும் சொல்லி ஆல்ரெடி நம்ம பிரபுஜி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. என்ன நீங்க பண்றீங்களோ இது 1000 மடங்கு உங்களுக்கு இது கிடைக்கும். உங்களுக்கு ஆமா, நான் இவங்க தர்ணிதா மாதாஜிக்கும் இல்லைன்னா இவங்க வினிதா மாதாஜிக்கு அனுப்புறேன். அந்த திங்ஸ், அந்த ஒரு புக்லெட்டே இருக்கு. அந்த புக்லெட் இந்த புருஷோத்தம மாதோடைய புக்கு தமிழ் இருக்கு, 93 பேஜ். அதை நீங்க படிங்க, எல்லாமே அதுல இருக்க கண்டென்ட் இருக்குது. டெய்லி துளசி வைங்க பகவானுக்கு. அதே மாதிரி டெய்லி மாலையில சாயங்காலம் வைங்க. தீபம் காட்டுங்க, நெய் தீபம் காட்டுங்க. நம்மளுடைய பக்தி ஆன்மீக வளர்ச்சி வந்து ரொம்ப அதீதமா இருக்கும் இந்த மாசத்துல பண்றது. அதே போல பிரபு சொன்னாரு சேரிட்டின்னு சொன்னாருங்க. அந்த சேரிட்டி உங்களால முடிந்த அளவுக்கு என்ன சேரிட்டி பண்ணுமோ, இந்த கோயில் எல்லாம் நம்ம கட்டிட்டு இருக்கிறாங்க,
அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட வந்து நீங்கள் வந்து சேரிட்டி பண்ணலாம். இது உங்களால் முடிஞ்ச ஒரு மினிமம் அமௌண்ட். ஏன்னா அது பண்ணோம்னா அது அவ்வளோ நம்மளை வந்து தூய்மைப்படுத்துறது தாங்க எல்லாமே. இப்போ இதெல்லாம் இப்போ என்னென்ன பிரபு நம்ம இப்போ ஹரிகிருஷ்ண ரஞ்சன் தாஸ் பிரபு சொன்னாரோ இதையெல்லாம் நம்மளை நாமே தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். நம்ம டெய்லி பாகவதம் கிடைக்கிறோம், இது கேட்குறோம், இது படிக்கிறோம், பகவத்கீதா படிக்கிறோம், சாண்டிங் பண்ணுறோம், ஆர்த்தி பண்றோம். எல்லாமே நம்மளோட பியூரிஃபிகேஷன். இந்த பியூரிஃபிகேஷன் ஆவதான் நம்ம ஆன்மீகத்தை ரொம்ப அடைய முடியும். நம்ம செல்ஃப் ரியலைசேஷனா வர முடியும். இப்ப மாதாஜி கூட சொன்னாங்க, அதாவது செல்ஃப் தன்னைத்தானே உணர்தல். அப்படி உணரும் போது நம்மளுக்கு தெரியும் இந்த வாழ்க்கையினுடைய இது என்ன. மாதாஜி சொன்னாங்க ஆத்மா பத்தி எல்லாம் சொன்னாங்க. ஸோ ஆத்மான்றது நான் உடல் அல்ல, இந்த ஆத்மான்றது நம்மளால ரியலைசேஷன் பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாசத்தை நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தப்பஸ் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மீக இது வந்து முன்னேற்றம் ரொம்ப அதீதமா இருக்கும். ஸோ பிரபு நிறைய இதுக்கான இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்கமிங்ல வந்து ஷெல்டரு அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்றாரு. ஸோ எல்லாரும் இதில் எல்லாருமே பயன்பெற்று நம்ம எல்லாருமே பூலோக விருந்தாவன் போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வைத்து கொள்ளுங்கள். நம்ம இந்த ஆன்மீகத்தில் முன்னேறணும். வாழ்க்கையில் நம்ம ஏன் இங்கே வந்தோம், நம்மளுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு, நம்மளுக்கும் இந்த பூமிக்கும் என்ன தொடர்பு, நம்மளுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த பகவத்கீதையில் டெய்லி அவங்க சொல்லிட்டு வராங்க. அதை நம்ம உணர்ந்து நம்ம பேக் டு காட் எடுத்து போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளை வச்சுக்குங்க. சரிங்களா? ஸோ சேரிட்டி பண்ணுறதுக்கான விஷயம் கூட நான் பிரபு கிட்ட அனுமதி கிடைச்சதுன்னா அதோட விஷயம் கூட நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் இவங்க கிட்ட தன்விதா மாதாஜி இல்லைன்னா விவிதா மாதாஜி யாருக்கிட்டே கொடுக்குறேன். அதை நீங்க இது பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச் பிரபுஜி. ஹரிகிருஷ்ண ரஞ்சன் தாஸ் பிரபுஜி கிவ் திஸ் ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த மாசம்னு இல்லாம அவர் வந்து தொடர்ந்து 2 இதுல அவர் வந்து மெம்பரா இருக்காரு. ஒன்று வந்து ட்ரைபல் கேர்ன்னு சொல்லிட்டு மலைவாழ் மக்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, நம்ம வீட்டில் நிறைய ட்ரெஸ்ஸு வச்சுட்டு சின்னதாக போச்சு யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் துவச்சி எடுத்து மடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து வருஷம் கிட்டத்தட்ட 1.5 டன் 2 டன் ட்ரெஸ்லாம் அவர் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு இங்கேருந்து. ஓகே, ஸோ அதுவும் செய்யலாம். இது வந்து நம்ம இந்த மாதத்துக்கு இல்லை, அவர் எப்போவுமே இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அது தவிர இன்னொன்னும் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் நிறைய மருந்துகள் வாங்கிட்டு வேஸ்டா பண்ணிடுறோம், யூஸே பண்ண மாட்டோம். இன்சூரன்ஸ்ல கண்ணா வினான்னு கொடுத்து அது அப்படியே கிடக்கிறது. அதை வந்து மாயாப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு தானமா கொடுத்துட்றாங்க. அங்க வந்து தாம்வாசிக்கு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்லாம் நடக்கும்போது இந்த மருந்துகள் வந்து கொடுக்குறாங்க. இதையும் வந்து அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இந்த அதிக மாசம்னு இல்லாமல் இந்த தானத்தை அவர் தொடர்ந்து எல்லார் வீட்லயும் போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ட்ரெஸ்ஸு மருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது தோணுச்சுன்னா நீங்க பண்ணலாம். உங்க ஊர்ல அப்படி இப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க பக்தநாதை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை எங்க டீமுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அவருக்கு தொடர்பு சொல்லி உங்களை இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஓம் தத் சத். ஹரிசங்கர் பிரபு, நீங்க அப்பமே பேச வந்தீங்க, நான் நிறுத்திட்டேன். ஏன்னா நம்ம 2 பேர் தான் டெய்லி பேசிட்டு இருக்கமேன்றதுனால தான் நிறுத்தினேன். சொல்லுங்க இப்போ. இல்ல ஹரிஷா பிரபுஜி, ஆக்சுவலா வந்து நீங்க இந்த கோதானம் அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த பசு இதுக்கு பண்றதுக்கு, அது ஆக்சுவலா வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே ராம் பிரசாத் பிரபுவோட தொடர்பு கொண்டு ஒவ்வொரு அமாவாசைக்கும் எங்களுடைய அப்பா வழியில் உள்ள பித்திருக்களுக்கும் அம்மாவுடைய வழியில் உள்ள எல்லா தாத்தாமார்களுக்கும் பேர் சொல்லி தப்பா முடிச்ச உடனே அந்த பணம் அனுப்பிச்சு கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட காலையிலே பண்ணிட்டு தான் வந்தேன். ஒவ்வொரு அமாவாசையும் பண்ணிட்டு தான் இருக்கு. அது இப்ப இந்த இதுலக்கும் இது பண்ணிடுறேன். அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் அந்த 5 மணி கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் இருக்குல்ல குருஜி, நான் ஃபிளைட்ல இருப்பேன். ஓகே ஓகே, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரிசங்கர் பிரபு, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்க பெரியவங்களுக்காக. ஸோ இந்த கோதானம் வந்து நம்ம பெரியவங்க எல்லாம் இந்த வைத்திரணி நதியில எல்லாம் சிக்காம கொள்ளாம தப்பிச்சு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஹரி ஓம் தத். ஹரி ஓம் தத். தர்ணிதா, நீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.